First thing first, Bible நானும் பயந்தா மாதிரி காட்டிக்கோ. இல்லன்னா தெரியாதனமா உங்கள் மேயாட்டு மாட்டிக்கோ. நான் இருக்கிற பாட்டில் பம்பர்டா நான் பொறுப்பில்லை வீட்டில் கெட்டல சாத்திக்கோ. ஒரு சொரா கூட்ட வெறியில வெயிட்டிங் பார்க்க என் கையை முறுக்கி என் கண்ணு செவந்த அந்த சண்டை சீனுக்கு மழை வரும். ஒரு ஹாப்ஸ் மேல ஒரு செவப்பா இருக்கும். காப்ஸ் வந்தாலும் கிளைமேக்ஸ் நடக்கும். என்னன்னாலும் என் கொடி என் ஊர்ல நிரந்தரமா பறக்கும். தொல்லை கொடுத்தா கல்லை கட்டி கடல்ல இறக்குற டெக்னிக் இல்ல ஒண்ணு சம்பவம் செஞ்சுட்டு புள்ளிங்க போவோம் சிறைச்சாலைக்கு பிக்னிக் இல்ல ஆட்டோமேட்டிக். காரம் சொல்லல என் கண்ணு சொல்லு. நீ குதிரை போல குதிச்சுக்கிட்டே இருந்தா ட்ரிக்கர் அழுத்துவன் ட்ரிக் ட்ரிக். கடல்கார ஒப்பனுக்கு அவுப்ப குறி வச்சா குருவிய கழுகோ எதுவும் முடியாது தப்ப. ஏங்க இப்படி ஒரு மாப்பிள்ளை இன்ட்ரோவை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. என்ன ஸ்டைலு, என்ன நட. வீடியோ பார்த்துட்டு மணப்பெண்ணுடைய ரியாக்ஷனை பாருங்க. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை சார், நீங்க ஒரு மினி சூரியகுமார் யாதவ். பார்க்க அச்சசலா கிரிக்கெட்டர் சூரியகுமார் யாதவ் மாதிரியே இருக்கார்ல. கல்யாணம்னு வந்துட்டாலே இந்த கேமராமேனை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரிதான். ஏன்னா எந்த ஒரு கல்யாணம்னு வந்தாலும் போட்டோ ஷூட் அப்புறம் வீடியோகிராஃபில இவங்க எல்லாருமே செம்ம பிஸியா இருப்பாங்க. சோ பார்த்து இந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. நமக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆட் ஷூட்டை பாக்குற மாதிரியும் இல்லனா ஏதோ ஒரு ஆல்பம் சாங் பாக்குற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எடிட்டிங் தரமான சம்பவமா இருக்கு. மாப்பிள்ளையும் செம சோக்கா இருக்காருப்பா. சூப்பரா போஸ்லாம் கொடுக்கறாருங்க. BMW கார் என்ன, ஆடி கார் என்ன, மனுஷன் வளைச்சு போஸ் கொடுக்கறாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களோட ஒய்ஃப் அப்படியே வாயை பொளந்துட்டாங்க. என்னங்க நீங்களா இது, சூப்பரா போஸ் கொடுக்குறீங்க, செம்ம கெத்தான வீடியோவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபும் ஒரு பக்கம் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. டிஜிட்டல் ப்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ என்ன நான் போஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கும் போதே யோசிப்போம். ஆனா இந்த மாப்பிள்ள வளைச்சு போஸ் கொடுத்து கலக்கிட்டாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பொறுக்க சோறுக்கு இவ்ளோ காசா? இத பார்த்து கடையில இருந்த அந்த முதியவர் தகச்சு போயிட்டாரு. हमने उनसे कहा कि हमें बस एक दाना चावल का चाहिए। हमारी बात सुनकर पहले तो वो हंसने लगे। अचरज में होते हुए उन्होंने एक दाना चावल प्लेट में परोस दिया। एक दाना चावल का खाकर हमारा पेट भर चुका था। अब समय था दादा का दुख सुख में बदलने का।